வணக்கம், வெல்கம் டு ஸ்னேஹா சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நீங்கள் இப்போ தான் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும். வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம பீட்ரூட்டும் பாசிப்பருப்பும் வச்சு ஒரு சுவையான கிரேவி பண்ண போகிறோம். அது ரைஸ்க்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வித்தியாசமான கிரேவி எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் எடுத்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு, 2 கிராம்பு, ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, பட்டை, சின்ன பட்டை, சோம்பு 1/2 ஸ்பூன், ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டுக்கு நான் ஒரு 3 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இதை வந்து நம்ம அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி கல் இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில், அதில் போட்டு நச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக நச்சு எடுத்தோன்னா போதும். இதை அதில் சேர்த்துடலாம். நான் 2 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியா, சின்ன ஸ்பூன் தான் 1 ஸ்பூன் மிளகாய் தூள். இப்போ நான் ஒரு பீட்ரூட், சின்ன பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதக்கியாச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா பாசிப்பருப்பு, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இப்போ 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாம் நல்லா சேர்த்தாச்சு. குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் வச்சிடலாம். அஞ்சு விசில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, பீட்ரூட் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். இந்த குழம்பு ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாக நீங்கள் வெறும் அப்பளம் வெத்தல் வச்சு சாப்பிட்டாலே போதும். நிறைய பேருக்கு வந்து பீட்ரூட் பொரியலாக செஞ்சு சாப்பிட பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி குழம்பா வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதில் வந்துட்டு அயன் நிறையா இருக்கனால இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த பீட்ரூட் குழம்பு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் ஸ்னேஹா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உற்சாகமாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.